திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் சிவ ஹேமமாலினி. நாம் தொடர்ச்சியாக அப்பர் பெருமான் அருளிச் செய்த 5ஆம் திருமுறையில் உள்ள திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே நாம் சிந்திக்க இருப்பது 5ஆம் திருமுறையில் அமைந்துள்ள 37வது திருப்பதிகத்தின் 5வது திருப்பாடல். ஏற்கனவே நாம் 4 திருப்பாடல்களை சிந்தித்து விட்டோம். இந்த திருக்கடையூர் என்ற திருத்தலத்தின் வரலாற்றினையும் சிந்தித்து விட்டோம். இந்த திருக்கடவுர் வீரட்டம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளிச் செய்துள்ள திருப்பதிகத்தின் 5வது திருப்பாடல் இது. 37வது திருப்பதிகமாக 5ஆம் திருமுறையில் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். அளித்த ஆணைந்தும் ஆடிய ஆணையார், வெளுத்த நீள்குடி ஏருடை ஆணையார், எளித்த வேழத்தை எழுகுவித்த ஆணையார், கலித்த ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாடியிருக்காரு. இப்போ முதல்ல இதில் என்ன பாடுறாரு அப்படின்னா, இந்த பெருமானை பற்றி சொல்கிறாரு. இந்த பெருமான் எதற்கெல்லாம் மகிழ்வார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அளித்த ஆணைந்தும் ஆடிய ஆணையார்னு பாடுறாரு. அது ஆனஞ்சாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசுவிலிருந்து பெறப்படும் 5 பொருட்களை கொண்டு பெருமான் அபிஷேகித்துக் கொள்வார், அதில் மகிழ்வார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பால், நெய், தயிர், கோமயம், கோசலம் அப்படிங்கிற அந்த 5 பொருட்களை கொண்டு பெருமான் அபிஷேகித்துக் கொள்வார். அதில் மிகவும் பிரியப்படுவார் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்படி ஆணளித்த இந்த அளித்த ஆணைந்துங்கிறத ஆணளித்த 5ம் ஆடிய ஆணையார் அப்படின்னு. ஆடுதல்னா இங்கே அபிஷேகித்துக் கொள்ளுதல், அபிஷேகம் செய்து கொள்ளுதல், அதுதான் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அதை தான் சொல்கிறாரு. அளித்த ஆணைந்தும் ஆடிய ஆணையார், யானை போல பெருமான் இருக்கின்றார். அதாவது இந்த பதிகத்தில் பார்த்துருப்போம், பெருமானை அப்பர் சுவாமிகள் யானையோடு ஒப்பிட்டு பாடியிருப்பார் அப்படின்னு. இப்படி ஆணளித்த 5ஐயும் மிக விருப்பத்துடன் அபிஷேகித்து கொள்ளும் ஆணையாராக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு. அதோடு இல்லாமல் வெளுத்த நீள்கொடி ஏருடைய ஆணையார் அப்படின்னு பாடுறாரு. வெளுத்த நீள்கொடி அப்படின்னா அவருடைய பெருமானுடைய கொடியை பற்றி பாடுறார். பெருமானுடைய கொடி வெண்ணிற கொடியாக இருக்கும்னு பார்த்துருப்போம். அது ரிஷப கொடி அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஏறாம் கொடி அப்படின்லாம் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார். ஏறுனா ரிஷபம், ரிஷப வாகனம் தான் பெருமானுடைய கொடியாக இருக்குது. அதாவது வெண்ணிற கொடியில் ரிஷபத்தோட உருவம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதுதான் அவருடைய கொடி. வெளுத்த நீள்கொடி ஏறுனா ரிஷபம், ஏருடை ஆணையாராக நமது பெருமான் இருக்கின்றார். அவர் எளித்த வேழத்தை எழுகுவித்த ஆணையார் அப்படின்னு பாடுறாரு. எளித்த வேழம் அப்படின்னா ரொம்ப ஆணவத்தின் மேலிட்டினாலே பெருமானை இகழ்ந்து இவரை நம்ம வென்று விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அது வருதான். அந்த வேழம்னா யானை. இந்த தாருவாவனத்து ரிஷிகள் ஏவிய அந்த யானை அப்படி பெருமானை நோக்கி விரைந்து வருது. அந்த யானையையே எழுகுவித்த ஆணையாராக நமது பெருமான் இருக்கின்றதாம். இந்த கரிய பெரிய யானையையே அஞ்சும்படியாக எழுகுவித்தல்ங்கிறது இங்கே இகழ்தல் அப்படிங்கிற பொருள் எடுக்கலாம். இல்லைன்னா அஞ்சு வித்தல், அதை பயப்படும்படியாக, அது வெருண்டு ஓடும்படியாக பெருமான் அச்சப்படும்படியாக பெருமான் செய்கிறாரு. ஏன்னா அதோட தோலை உரித்து போர்த்து கொள்கின்றார். அப்படி எளித்த வேழத்தை எழுகுவித்த ஆணையாராக, அந்த யானைக்கும் பெரிய யானையாக நமது பெருமான் இருக்கின்றாராம். எளித்த வேழத்தை எழுகுவித்த ஆணையார், அப்படி எழுகுவித்து கலித்த ஆணையாராக இருக்கின்றார். ஏன்னா அந்த தாரகாவனத்து ரிஷிகளுடைய ஆணவத்தை போக்கிவிட்ட அந்த காரணத்தினால பெருமானுக்கு ஒரு கலிப்பு ஏற்படுகின்றது. அந்த கலித்த ஆணையாராக பெருமான் கடவுர் வீரட்டத்திலே வெற்றிருக்கும் அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு. கலித்த ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாடுறாரு. கண்டீருங்கிறது முன்னிலை அசை சொல்லாக இருக்கின்றது. அதாவது அந்த பெருமானை சென்று நீங்கள் கடவுர் என்ற திருத்தலத்திலே சென்று தரிசியுங்கள் அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகாக அருளி செய்திருக்கின்றார் அப்பர் சுவாமிகள். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.